இது ஜென்ரலா வில் ஜஸ்ட் ஜெயகுருதேவ். ஸோ நான் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். உங்களை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்களா சேஷாஜி? ஸ்ரீஷாயி, என் பேர் ஸ்ரீஷாயி. நான் வந்து சிம்சன் குரூப்பில் டாஃபில் 30 இயர்ஸாக ஒர்க் பண்ணேன். கடைசி அங்கே வரும்போது சீனியர் மேனேஜர் இருந்தேன். ஸோ எப்போ வரைக்கும் வேலை பண்ணியிருந்தேங்க? அப்போ வந்து செகண்ட் ஏப்ரல் 2020 வரையும். 2020. ஓகே சார். ஸோ இப்போ எதுக்காண்டி இங்கே வந்தேன் என்கிட்ட? இங்கே வந்து பார்க்கின்சனுக்காக வந்தேன். பார்க்கின் டாக்டர் சொல்கிறேன். டாக்டர் கிட்ட போயிருந்தோம். போயிருந்தோம். ஓகே, ஒரு நிமிஷம் சொல்லுங்க, கண்டினியூ பண்ணுங்க. டாக்டர் கிட்ட போன அப்புறமா என்னாச்சு? அது வந்து பார்க்கின் சொல்கிறார். சரி, எப்போ சொன்னார் பார்க்கின்சன்? 2022. 2020. ஓகே, 2022ல தான் தெரியும். 2022ல உங்களுக்கு தெரியும் பார்க்கின்சன் இல்லையா? ஓகே, அப்புறம் 2 இயர்ஸ் தெரியும். 24 செப்டம்பர் 2025 செப்டம்பர்ல என்கிட்ட கேட்டேன் இல்லையா? ஸோ 3 இயர்ஸ் கழிச்சு வந்தேன். ஓகே, ஸோ இந்த 3 இயர்ஸ்ல உங்களுக்கு என்னெல்லாம் சேஞ்சஸ் இருந்தது உடம்புல பார்க்கின்சன்ஸ்னால? உடம்பு ரீதியா மன ரீதியா என்ன சேஞ்சஸ் இருந்தது? ஸ்லோவா பேசுங்க. உடம்பு ரீதியா வந்து வெரி குட். இந்த பேச்சு எப்போலேருந்து உங்களுக்கு மாறிட்டு? ஓகே, பேச்சு எப்போலேருந்து அவருக்கு கம்மியாச்சு? நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் கம்மியாச்சு. ஓகே, ஸோ ஸ்ட்ரெச் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லைட் டிகிரேடேஷன் தான். அது ப்ரோக்ரஸ் ஆன மாதிரி தான். அதாவது இட்ஸ் ப்ரோக்ரஸிங் டிஸார்டர் தானே, ப்ரோக்ரஸிவ் டிஸார்டர். ரொம்ப ஸ்லைட்டா. So from but you told something like April lane you saw some changes, more drastic changes. Yeah, that's what you had told me. Yeah, April lane you felt more பேச முடியாம அந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் when did you start the falling என்கிட்ட சொன்னீங்க இல்லையா? அரிக்கல் ஃபாலிங் வந்து ஃபாலிங் ஆக்சுவலி ஒரு 4 இயர்ஸ் பேக் நாங்கள் திருவண்ணாமலையில் ஒரே ஒரு தடவை விழுந்தா. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஒரு 1 இயருக்கு இதுவே இல்லை, விழலை அது மாதிரி. அதுக்கப்புறம் ஒன்ஸ், அப்புறம் ட்வைஸ், கொஞ்சம் கொஞ்சமாக அது எல்லாமே ஸ்லோவாச்சு. அதுக்கப்புறம் தான் நிறைய விழ ஆரம்பிச்சா. ஏன்னா என்கிட்ட சொன்ன போது நீங்கள் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே விழுந்தேன்னு சொன்னீங்க. ஆமாம், அது எப்போலேருந்து அந்த மாதிரி ஆரம்பிச்சு? 2 இயர்ஸ் பேக் ஆமாம், டெய்லி விழுந்தேன். 2 இயர்ஸ் பேக்லேருந்து ஆல்மோஸ்ட் டெய்லி விழுந்தேன். ஆமாம். ஆனால் உங்களுக்கு வலிக்காது? வலிக்காது. ஓகே, 2 இயர்ஸ் பேக்குன்னா 2022. 2023 2022? 22லேருந்து. ஓகே, ஸோ 22லேருந்து நீங்கள் விழுந்துன்னு இருக்கு. ஸோ அது 3 இயர்ஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் என்கிட்ட வந்து. ஓகே, ஸோ இந்த லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் அங்கே வந்து இன்னைக்கு 4 மாதம் ஆகுது நம்ம ஃபஸ்ட்டு பேசினதுக்கும் இருக்கும் நடுவில் நம்ம ஒரு 25-30 செஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்து வரைக்கும். ஸோ இதில் என்ன உங்களுக்கு மாற்றம் பார்த்துருக்கு?
சேஞ்ச் வந்து கம்மியாயிடுது. வெரி குட். எவ்வளோ கம்மியாயிருக்கு? இது ஜீரோ ஆயிடுது. ஜீரோ ஆயிருக்கு. வெரி குட். வெரி ரேர்லி. Very rarely. Till now, rarely, no, let's tell the number of times. In the last 4 months, எவ்வளோ டைம் இருக்கா? அதாவது கதை மேலே அப்படியே சாஞ்சிட்டா. கீழே துப்புன்னு விழலை, கதை மேலே அப்படியே சாஞ்சிட்டா. நான் ஓடி போய் நேராக but he was able to balance with some wall. Okay. 2-3 times he had fallen, right? During Navratri, Deepavali. You remember those days? So when we correlated it with some food habit, yeah, something happened, and so we checked. So 3 times he fell, I think, till I have counted. Is that so? Yeah. So 3 out of how many days? 1 அது இல்லை, விழுந்திருக்கா கீழே. பட் கட்ஸு தையல் போடுறது அது மாதிரின்னும் போது ஜஸ்ட் 3 times. பிகாஸ் ஆட்டோவில் ஒரு தடவை விழுந்தா. இப்போது 2 weeks பேக் தானே இங்கே நிறைய 2 இந்த சைடு 2 உள்ள 5 வெளியே 5 10 தை கேஸ் ஏஜென்சி. Because he was trying to climb the step or something. Yeah. So he is good with walking in the floor. Yeah, sir. How is it, sir? It is fine, but steps you still need some time. Yeah. Steps. Okay. So very good. So உங்களுக்கு இதுல எவ்வளோ டைம் விழுந்தது? உங்களுக்கு இந்த டைம்ல விழுந்த போது, but how were you? Are you more aware now? What has changed now? awareness இருக்கு. இப்போ இருக்கு. முந்தைய விழும்போது. ஆனா அதோட இப்போ என்ன சேஞ்ச் ஆயிருக்கு? ஓகே. நிமிந்து போங்க. விழும்போது தெரியாது, முன்னாடி இப்போ தெரியாது. ஓகே. ஸோ உங்களுக்கு எவ்ரி ஸ்டெப் இன்னும் அவேர்னஸ் ஜாஸ்தியாக இருக்கா? நீங்கள் நடக்கச்ச விழிப்புணர்வு நிறைய இருக்கா? என்ன சேஞ்ச், மாற்றம் உங்களுக்கு தெரியாது சொல்லணும். ஓகே. சரி. உட்கார்ந்து எழுந்துக்கிறத முன்னாடி இருந்ததோட இப்போ எப்படி இருக்கு? உட்காந்து எழுது உட்காந்து இன்னும் எழுந்துக்க முடியல, ரைட்? அதுல ஏதாவது மாற்றம் இருக்கா? பெட்டரா இருக்கா இல்ல அதே மாதிரி தான் இருக்கா? பெட்டரா இருக்கு. என்ன மாதிரி பெட்டரா? உங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்றது பொசிஷன் கஷ்டமா இருந்தது இல்லையா? இப்போ ஷிஃப்டிங் ஈஸியா இருக்கு இல்லையா? இல்ல, நீங்க சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் சொல்றது நல்லா சொல்லுங்க. இப்போ நீங்க எப்படி குனிஞ்சு இப்படிலாம் பண்ண முடியல ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்துச்சு. அதுதான் என்னோட அப்சர்வேஷன். கரெக்டா? இப்போ உங்களுக்கு அது பெட்டரா? எஸ். ஓகே. அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த முன்னாடி நீங்க என்கிட்ட இவ்வளவு பேச மாட்டேன், உங்களுக்கு இப்ப பேச முடியாது. அது உங்களுக்கு தெரியறதா? என்ன தெரியறது உங்களுக்கு? எப்போலேருந்து நீங்க பேசுறதை ஸ்டாப் பண்ண? when that stop? deterioration of that. பேசுறது ஸ்டாப் ஆகலை. பட் ஆனால் வந்து ரொம்ப பேச மாட்டா. கேட்டாலும் இது மாதிரி சில நேரத்தில் வந்து பேசுவாள். ஆனால் சில நேரத்தில் எதை யார்கிட்ட சொல்லணும்னு தெரியாத எல்லார்கிட்டையும் சொல்லின்னு இருப்பாள். அது மாதிரிலாம் இருக்கும். இப்போது என்ன ஒன்றுன்னா அவேர்னஸ், எழுந்தால் விழுந்துருவோம், தானாக எழுந்துக்க முடியாதுன்ற அவேர்னஸ் இருக்குது. எழுந்துக்க மாட்டேன்றான். சேரில் கூப்பிட்ட அப்புறம் நான் பக்கத்தில் இருந்தவுடனே அப்புறம் எழுந்துக்கிறான். அந்த அவேர்னஸ் இருக்குது. அப்போ அது தெரியாது. கிடக்கிட்டேன்னு எழுந்துருவா, தொப்பன்னு விழுந்துருவா. அது விழும்போது கையை முன்னாடி ஊனணும்னு தெரியாது. ஏதாவது போனால் கையை முன்னாடி பிடிச்சாதான் இடிக்காமல் இருக்கும். அதுமாரி கையை கீழே வச்சாதான் அப்படியே, அதாவது அப்படியே விழுந்துருவா, ஃபேஸில் அடிப்படும். அது மாதிரி இருந்தால் இப்போ வந்து அந்த அவேர்னஸ் இருக்குது. தான் எழுந்தால் விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறா. யாராவது கூட வந்து வெயிட் பண்ண. ஸோ அந்தளவுக்கு தெரியுது. ஓகே. ஸோ அதுவே பெரிய விஷயம் இல்லை. தானாக எழுந்தானா, விழுந்து யாரும் இல்லாத போது விழுந்தானா திரும்ப அடிபட்டு அதுவும் இருக்குது. அந்த ஒரு அவேர்னஸ் இருக்குது. அதுவே பெரிய விஷயம்தான். அதனால தான் இப்போ விழறதும் அதனால தான் கம்மியாயிடுது. கிட்டத்தட்ட அந்த ஒரே ஒரு கேஸ் ஏஜென்சியில் விழுந்ததுக்கு அப்புறமே ஸ்லைட்டாக அப்படி கொஞ்சம் துப்புன்னு உட்கார்றது இது மாதிரி தான் இருக்கே ஒழிய கீழே விழறதெல்லாம் இல்லை. விழறதெல்லாம் கம்மியாயிடுது.
முன்ன விட இப்போ ரொம்பவே So கம்மியாக. has that made you feel better, sir? How is this making you feel, sir? இது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது இந்த மாதிரி? better. என்ன ரீதியில உங்களுக்கு பெட்டரா ஃபீல் ஆகுது? பேசுறது ஈஸியா இருக்கு. ஓகே. புரிஞ்சுக்கிறா, பேசுறத புரிஞ்சுக்கிறா, ரெஸ்பாண்ட் பண்றா. என்ன கேட்டாலும் அதுக்கு கரெக்டா ரெஸ்பாண்ட் பண்றா. நடுவில் அது டிட்டீரியரேட் ஆகுது. ஆமா ஆமா. இல்லையா? இப்போ எனக்கு அது ஒரு ஏப்ரல் டு இந்த ஜூன் டைம்ல டிட்டீரியரேட். சொன்னதை புரிஞ்சுக்கிறா, அது பெரிய விஷயம். ஏன்னா நீங்க இங்க வந்தபோது யூ டோல்ட் மீ இந்த காக்னிஷன் கிடையாது. இதுதான் அந்த காக்னிஷன். இப்போ காக்னிஷன் உங்களுக்கு எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன்? 8 out of 10 அது மாதிரி வந்து இதுவே உங்களுக்கு காக்னிஷன்னால தான் சொல்ல முடியாது. வெரி குட் சார், வெரி நைஸ். ஸோ திஸ் இஸ் a cognition ability to tell. பிகாஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. என்ன சொல்றேன்னா டிவியில் காமெடிலாம் பார்த்தா சிரிக்கிறா, ஏதாவது அழுக சீன் வந்தால் அழுறா. ஸோ அவள் புரிஞ்சிக்க முடியறது இல்லை. அதுதான் அதுவே பெரிய விஷயம். It was not happening. ஆஹா. It was not. அதாவது சொல்றத புரிஞ்சிக்க தெரியல. ஓகே. இப்போ புரிஞ்சிக்க தெரியுது. வெரி குட். மெயினாக வந்து எழுந்தா விழுந்துருவோம், அதனால வெயிட் பண்றா. அதுவே பெரிய விஷயம் தான். வெரி நைஸ். உங்களுக்கு இப்போ நடக்கச்ச எவ்வளோ அளவுக்கு இப்போ நேராக நடக்க முடியும்? முன்னாடி இப்படி சாய்ஞ்சிட்டு இருப்பேன் இல்லையா சார்? கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. இப்போ என்ன பார்த்து சொல்லுங்க. நேரா நேரா நடக்கிறீங்களா? நேரா ஓகே. நேரா நடக்க முடியாது. உட்காந்து இப்படி சாய்ஞ்சிருந்தாலும் இப்போ ஸ்ட்ரெயிட் ஆக்கிக்க முடியாது. அது நோட் பண்றீங்களா? அது எவ்ரி டைம் பண்ண முடியாது இல்லையா? முன்னாடி எப்படி இருந்தது? பண்ண முடியல தானே இந்த வருஷம்? கரெக்டா? நான் நோட் பண்ணது கரெக்டா? ஓகே. ஸோ இதுக்கப்புறமா வந்து நீங்க நிக்கிறது, அவங்க யாராவது கை பிடிச்சிட்டாலும் நிக்க முடியுமா? இல்ல பிடிச்சிருந்தாங்க? இல்ல, நிக்க பிடிச்சிருந்தா நிக்க முடியாது இல்லையா? ஓகே. முன்னாடியோட ஆனா ஸ்டெபிலிட்டி எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கா? கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி. ரேவதி அவருக்கு எப்படி இருக்கு ஸ்டெபிலிட்டி? which குரு she wants you to tell. ஸ்டெபிலிட்டி எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு? ஸ்டெபிலிட்டி இப்போ ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருந்ததுன்னா தனியாக கொஞ்சம் விட்டுடலாம் அப்படி நடந்து போகிறதுக்கு. கொஞ்சம் ஸ்லோப் வந்தால் கூட கட 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 கடன்னு ஓடுவா, பேலன்ஸ் இருக்க மாட்டேங்குது. அதனால டைட்டாக பிடிக்க வேண்டியிருக்கும். பட்டு ரொம்ப தூரம் ஃப்ளாட்டாக அது மாதிரிலாம் ரோடு நம்ம எங்கே இருக்கும்? இங்கெல்லாம் இருக்க முடியாது. ஆற்றுலேயே கூட சொல்ல வரேன், வளைஞ்சி போகிறது அது மாதிரி தான் இருக்க முடியும். ஸோ கூட இருக்க வேண்டியிருக்கு. தானாக இல்லைன்னா ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் தூரம் நடந்துருவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. இப்போ அந்த ஸ்டெப் இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் 2-3 செஷன்ஸ் ஐ ரிமெம்பர் நீங்கள் எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சு ஆட்டோவில் ஏறாப்பு, right? So that was the first time he did after few months, right? Right? So and now also he does that. He continues to get in or get down himself. இப்போ இல்லை உட்காந்து ஏறுறா, get him by himself. ஏறும்போது உள்ளே ஏறிடுவா, இறங்கும் போது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். Yeah, that is fine. Okay. But you said that ஞாபகம் அந்த ஃபோட்டோ ஒரு வீடியோ அனுப்பிச்சு you told it was very nice. Yeah, I remember that time. So அதனால இப்போ நெக்ஸ்ட் இப்போ அந்த சாப்பிட்றச்ச இருக்கிற உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்போ சாப்பிட கையை இப்படி எடுத்து சாப்பிட்றதோட ஆக்ஷன் சாப்பிடும்போது அவேர்னஸ் இருக்கு. ஆனால் சாப்பிடும்போது ரொம்ப திரும்பி இருந்தாலும் ரொம்ப திரும்பி சூர்யா அஞ்சு கீழே விழுது. ஸோ சிலது அந்த சாலட்லாம் கீழே விழுது. ஓகே, புரியுது. ஓகே. பட் மற்றதெல்லாம் பெட்டராக இருக்கு. நீங்கள் உங்களுக்கு ஹோல்டிங் அண்ட் ஈட்டிங் எவ்வளோ பெட்டராக, எவ்வளோ % பெட்டராக இருக்கு? நீங்க சொன்னீங்க இல்லையா முன்னாடி எரெக்ஷன் யூ டோல்ட் மீ டிஃபரண்ட். இப்போ யா இட் இஸ் ஸ்டில் தேர் பட் ஸ்டில் தேர். ஏன்னா இப்போ இன்னும் வெறும் வெஜிடபிள்ஸா இருக்குல்ல, சாலிடா இருந்தா சாப்பிடாது. இது அப்படியே எல்லாம் உதிரும்ல, நமக்கே கூட சாப்பிடும்போது கண்டிப்பா அது கீழே விழும். I'm just asking, has this become better? எப்படி உங்களுக்கு இருக்கு? For your noticing. It's not that I'm asking for 100%. What has it changed? Because this was one of our parameters.
You had told it had changed by 3 points when we started and then after that. So it's like stability in hands and fingers while eating is like it had changed by 3 points when we checked in October after 1 month. இப்போ வந்து 4 மாசத்துக்கு அப்புறம் what is the thing? Correct, Suryaji diet is there, but still உங்களுக்கு எப்படி இருக்கு? 0 to 5 improve ஆயிருக்கு. இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அப்போ 6ல இருந்தது இப்போ அதோட இம்ப்ரூவ் ஆயிருக்கா இல்லை அதோட டிட்டீரியரேட்? அதான் improve ஆயிருக்கு. இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓகே. அண்ட் உங்களோட அந்த வாட்டர் இன்டேக் இம்ப்ரூவ் ஆயிருக்கா? வாட்டர் இன்டேக் வாட்டர் நீங்க நிறைய குடிக்க தண்ணி தண்ணி அப்போ நீங்க குடிக்கிற பிகாஸ் அவருக்கு பொறையேறும். இப்பவும் போற நிறைய இப்போ நிறைய இருக்கு. நிறைய ஏறுது. பொறையேறுது அதே மாதிரி தான். ஆமா, அதே மாதிரி தான். தண்ணி குடிச்சாலே பொறையேறுதா? தண்ணி குடிச்சாலே மெயினாக அந்த ஸ்மூதி சாப்பிடும்போது ரொம்ப எறும்புறா. ஏன்னா அது பெட்டர் ஆயிருந்தது சொன்னேன். 3லேருந்து 5க்கு வந்திருந்தது. இப்போ அதே மாதிரி இருக்கா இல்லை அதோட? இல்லை அதே மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி. ஓகே. ஸோ பட் it had improved 1 monthல it had come to 2 points improvement இருந்தது. Because you said our வாட்டரே குடிக்க மாட்டோம் ரொம்ப குறையிடும் அப்படிலாம் சொல்லிட்டு there was an improvement. Has it sustained? அப்படியே தான் இருக்கு. குறை நிறைய ஏறிட்டு தான் இருக்கு. காஃப் பண்ணிட்டே இருக்கா. ஓகே. ஸோ அந்த முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ காஃப் பண்றாளா? முன்னாடினா செப்டம்பர்ல இருந்த அளவுக்கு மறந்து போயிட்டு இப்போ ஏன்னா அதே மாதிரி தான் காஃப் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா இந்த ஸ்மூதிலாம் வந்து தொண்டை கறக்கறன்னதுல அது உள்ள போனோன்னா ரொம்ப பண்ணி சொல்றேன். ஸ்மூதி தீர்த்தம் சாப்பிட்றதே கிடையாது. தீர்த்தம் அதுவும் டேப்லெட்ஸ்லாம் சாப்பிடும்போது ரொம்ப இரும்புறா. ஓகே. நடுவில் மாறி இருந்தது அதனால தான் கேட்டேன். ஸோ திஸ் இஸ் a thing that we have to check. ஓகே. இப்போ அன்கண்ட்ரோலபிள் பவல் இருந்தது பிஃபோர் இப்போ நல்ல கண்ட்ரோல் ஆயிடுது. சொல்றா, முன்னாடியே சொல்லிடுறா. பட் நான் இல்லைன்னா சப்போஸ் வெளியே போயிருந்தேன்னா அப்போ வேற வழி இல்லை, கண்ட்ரோல் பண்ண முடியல, ரொம்ப நேரம் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகே. பட் ஓரளவுக்கு முன்னைக்கு இப்போ ஹி இஸ் பெட்டர். முன்னாடியே சொல்றா. அது எவ்வளோ நாளாக இருந்தது அந்த அன்கண்ட்ரோலபிள் பவல்? அன்கண்ட்ரோலபிள் பவல் ஃபார் when you're talking hold the mic. அன்கண்ட்ரோலபிள் பவல் மீன்ஸ் யூரின் போகும்போது சொல்லிடுவா ஒவ்வொருவாட்டியும் கூட. பட் மோஷன் வந்து தெரியாமையே இருந்தது. ஆனால் மோஷன் வந்து இப்போ கண்டிப்பாக சொல்கிறான். எனக்கு சொல்லிட்டு அந்த ஏர்ஜ் தெரியறது. நான் கூட்டின்னு போயிட்டு உட்கார வைக்கிற வரை ஹி இஸ் ஏபிள் டு அந்த ஏர்ஜை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஓகே. அந்த ஸ்லீப்பிங் வித்தவுட் மொபைல் சப்போர்ட் தட் இஸ் இப்போ மொபைல் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஓகே. ஸோ முன்னாடி ஏறு பண்ணால் எக்ஸலண்ட், எல்லாருக்குமே நல்லா தூக்கம் வரும். நான் எனக்கே மேரு கொடுத்தோன்னா பயங்கர தூக்கம் வருது. இப்போ எவ்ரி 1.5 hours அவர் எழுப்பிகிட்டே இருப்பான் என்ன. ஒன்ஸ் ஒரு 12-15 பிகாஸ் எனக்கு தண்ணி குடிக்காமல் என்னால் தூங்க முடியாது. ஐ ட்ரிங்க் லாட் ஆஃப் வாட்டர், வேறு வழியே இல்லை எனக்கு குடிச்சது. அதனால ஐ கெட் அப் ஒன்ஸ். ஐ நோ இட்ஸ் ராங், பட் பரவாயில்ல, எனக்கு தண்ணி வேணும் போல் இருக்குது. ஐ எம் ட்ரிங்கிங். ஐ கெட் அப் ஒன்ஸ். நான் போகும்போது அவரையும் எழுப்பி விட்டுட்டு வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 o'clock வரும். 3 o'clock அப்புறம் 1 hourக்கு ஒரு தடவை எழுப்பிகிட்டே இருப்பார். நான் எப்போ எழுந்தாலும் இவர் வாஷ்ரூம் போயிட்டு திரும்பவும் நான் படுத்தேன்னா நல்லா தூங்குவேன். எத்தனை வாட்டி எழுந்தாலும் நான் படுத்தேன்னா தூங்கிடுவேன். இட்ஸ் அது மட்டும் இல்லை, முன்னாடிலாம் கொஞ்சம் இவர் கூட எழுப்பிகிட்டே இருக்கும்போது கோவம் வரும், எரிச்சல் வரும், அப்படிலாம் இருந்தது. இப்போது எதுவுமே இல்லை. பாவம், அவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக எனக்கு மேரு வந்ததுலேருந்து ரொம்ப பேஷன்ஸ், கோவம் எல்லாமே நிறைய வந்திருக்கு. சாரி, கோவம் கம்மியாயிருக்கு, பேஷன்ஸ் நிறைய வந்திருக்கு எனக்கு. அது எத்தனை தடவை எழுப்பினாலும் அழகாக காமாக இன்னைக்கு காத்தால கூட இன்னுமா அப்பாவை கொஞ்சிற அப்படின்னு. பாவம் என்ன பண்ணுறது, குழந்த மாதிரி ஆயிட்டாலே அப்படின்னு. அந்த கோவம் எல்லாம் போயிடுது. எனக்கு எந்த கோவமும் இல்லை. எனக்கு ரொம்பவே பேஷன்ஸ் இருக்கு. வெரி குட். ஓகே. ஸோ அண்ட் உங்களோட இந்த சார் நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட ஸ்லீப் பற்றி. தூக்கம் நிமிந்து உட்காந்து தூக்கம் டீப் ஸ்லீப் தான் வருது. தூக்கம் வந்து தூங்க
நல்லா தூங்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டேலேருந்து நல்லா ஸ்லீப்னு எழுதிட்டு சொன்னேன் இல்லையா? நீங்க அப்படி போயிட்டு நல்லா தூங்கிட்டேன் அப்படின்ட்டு அதான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னேன் இல்லையா? அது இன்னும் கண்டினியூ ஆகுது உங்களுக்கு இல்லையா? மேரு ஃபர்ஸ்ட் டேலேருந்தே அவர் தூங்க ஆரம்பிச்சிட்டார். மேரு அதுக்கு முன்னாடி யூடியூப் இல்லாமல் நைட் ஃபுல்லாக போயின்னு இருக்கும். நான் ஆஃப் பண்ணிட்டு வருவேன், தூங்குறாளேன்னு சொல்லிட்டு உடனே அது எப்படியோ தெரியல கண்ணை முடிச்சு அதை ஆன் பண்ணிடுவான். ஹோல் நைட் போகும், ஃபுல்லாக சார்ஜ் தீர்ற வரல் அது போயிட்டே இருக்கும் மார்னிங். பட் மேரு போன உடனே ஃபர்ஸ்ட் டேவே நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ நைட் ஃபுல் ஸ்லீப் இருக்குது. அது எத்தனை தடவை எழுந்தாலும் எத்தனை தடவை தூங்கிடுவான். வெரி நீங்க உள்ள வந்ததே மெடிடேட்டிவ். இங்கே உள்ள வந்தால் மெடிடேட்டிவாக இருக்கு. ஆமா ஆமா. இல்ல பரவாயில்ல. தூக்கம் வருது சாப்பிட்றதுன்னு நினச்சி உள்ளே போட்டுருப்பாரா அப்புறம் சரி, முன்னாடி இந்த சிரிப்பை சொல்லுங்க. முன்னாடி சிரிக்கவே இல்லை, இப்ப சிரிக்கிறேன். ஆமா. என்ன சொல்லுங்க அதுக்கு? நீங்க தான் சொல்லணும். இதான் சொல்றேன். ஒய்ஃப் சொல்றா இந்த மாதிரி டிவி பார்த்து முன்னாடி இல்ல, இப்போ என்ன பார்த்து எல்லாரும் பார்த்து சிரிக்கிறேன். இது உங்களுக்கு தெரியாதா டிஃபரன்ஸ்? ஏன்னா முன்னாடி இந்த ஃபேஷியல் மசில்லாம் டைட்டா இருந்தது, பார்த்தா உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் இல்லாம இருக்கு. இப்போ எக்ஸ்பிரஷன் இருக்கு, தெரியாதா? என்ன நோட் பண்றேன் அதை? சிரிப்பு இருக்கு, அழகு இருக்கு. ஓகே, இப்போ சிரிங்க. தேங்க்யூ. ஓகே, வெரி குட். சிரிப்பு இருக்கு, அழகு இருக்கு. So your emotions are better now, yeah? Very good. Emotional expression is better. Very good. Okay. அதுக்கப்புறமா வந்து உங்களோட கழுத்து மூவ்மெண்ட் எப்படி இருக்கு? கழுத்து மூவ்மெண்ட் இடது பக்கம் திருப்புங்க, இப்போ திருப்பிக்காங்க. ஓகே, ரைட் சைட் என்ன பார்த்து திருப்புங்க. இப்படி திரும்புங்க. வெரி குட். இவ்வளோ மூவ்மெண்ட் கொஞ்சம் பெட்டரா இருக்கு இல்லையா? உங்களுக்கு இப்படி மூவ் பண்றேன். முன்னாடி இட் வாஸ் லைக் வெரி ஸ்டிஃப், ரைட்? ஸ்டில் எஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் நீடட், பட் ரைட்ல கொஞ்சம் திரும்ப கஷ்டம் இருக்கு, லெஃப்ட்ல ஜாஸ்தியா. வெரி குட். ஓகே, தேர் இஸ் an improvement in that, sir? Yes. It was 3 point improvement that time. இப்போ எவ்வளோ இருக்கு உங்களுக்கு? ஒரு மாசம் கழிச்சு 3 பாயிண்ட்ஸ் சொன்னேன். இப்போ இன்னும் பெட்டரா மூவ் ஆகுதா? அன்னைக்கு நீங்க சொன்னீங்க ஏதோ ஒரு டெஸ்ட் எடுக்க வச்ச மேல தூக்கி நான் ஏதோ சொன்னீங்க. somebody came அன்னைக்கு he lifted his head up, yeah? So that continues, sir? Okay, very good. And then உங்களோட ஸ்லீப் எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்கு அவர் தூங்குறதுனால? முன்னாடி நீங்களும் தூங்க மாட்டேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க சார், நீங்களே சொல்றீங்களா அவருக்கு? நான் அப்போ சொன்னேனே, நான் Yeah, because எத்தனை தடவை he's sleeping எழுப்பினாலும் இல்லை You're இல்லை going to sleep. அவர் எத்தனை, ஏன்னா இப்போ வெதர் ரொம்ப சில்லுன்னு இருக்கு. So because of அதனால ஆமாம், வெதர் ரொம்ப சில்லுன்னு இருக்கு, அதனால எழுந்துட்டே இருக்கும். சார் அப்புறம் ஹேண்ட் இது நீங்களே வச்சுக்கோங்க. அங்கே வச்சுக்கோங்க. ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க வச்ச பண்ணதுக்கும் இப்போ பண்றதுக்கும் கேன் யூ ஷோ ஹேண்ட்ஸ் ஜெஸ்டர்ஸ்? எவ்ரிதிங் இஸ் பிகம் ஈஸி, ரைட்? ஈஸி. கையை தூக்குறது, கையை நீட் பண்றது, all those you are able to do better. Can you straighten your body, sir? உடம்ப ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. Are you straight? Very good. Are you noticing the change, sir? இதெல்லாம் முன்னாடி இருந்ததா இவ்வளோ மூவ்மெண்ட் ஃப்ரீனஸ்? இல்ல. நேரா வச்சுக்கோங்க தலைய. Yeah. So all this is changed now. Change. Very good, sir. இப்போ உங்களுக்கு உட்கார்றது ஈஸியா இருக்கா? இப்போ பெட்டரா இருக்கா? cool. Yeah. You can stop. Yeah. So straight up உட்கார்ந்துக்கோங்க. Okay. And then வேற என்னலாம் யூ நோட்டீஸ்? இதெல்லாம் நான் கேட்டுட்டேன். ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் have become easy, right? இது நடக்கிறது இது. And then உங்களுக்கு இப்போ எப்படி are you feeling confidence, sir? That what is that? How has it changed emotionally for you? Confidence, fear? Confidence level அதிகமாக. Very good. அதிகமாக இருக்கு. Toilet self போல இன்னும் போல. ஆனா few times you've done. என்ன சொல்றீங்க? இப்படி சொல்லுங்க.
இவன் போறேன். போறே. ஓகே சார். ஓ டாய்லெட் போறேன்னு சொல்றீங்களா? போலே. ஓகே. என்ன பாருங்க, டாய்லெட் வந்து லாஸ்ட் வீக் 2 டைம்ஸ் போனேன்னு சொன்னீங்க. தானா? யூரின் யூரினுக்கு தானா எப்படி யூரின் போனேன்னு பாஸ் சொன்னீங்க? பண்ணும்போது 2 வாட்டி போனீங்க. போனேன்னு சொன்னீங்க இல்லையா? So you're able to do it sometimes இல்லையா? Yes. So and other times உங்களுக்கு முடியாத போது you're able to call your wife இல்லையா? கரெக்டா? So அந்த அளவுக்கு awareness and changes happen and this is just 4 months, right? Yes sir, and 4 months we have not met 4 months together. Or 20 to 30 times we have met இல்லையா? 23 times or something we have met now I think. Okay, I have to see still. But in the title அதுக்கு மேலே 27 is it? 27 28 ஆயிருக்கும். Yeah, so that we will come. But then yeah, around 30 sessions, right? Okay sir, good. Are you happy sir about this change? Yes. Okay. வேற ஏதாவது சொல்லணுமா உங்களுக்கு? அண்ட் உங்களோட ரைட்டிங் எப்படி இருக்கு? ரைட் பண்ண இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? You're practicing that. ரைட் பண்ண கைது போடு. கைது போட ஆரம்பிச்சிருக்கீங்களா? கைது போட்டு கொடுத்துருக்கேன். வெரி குட். லேண்ட் விற்கிறதுக்கு கைது வெரி குட். லேண்ட் விற்கிறதுக்கு வெரி நைஸ். லேண்ட் வாங்குறதுக்கும் நெக்ஸ்ட் கைது போடுவோம். ஓகே, வெரி குட். ஓகே, அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த வார்த்தை பேசுறதுல உங்களுக்கு இப்போ பெட்டர் ஆயிட்டு இருக்கு இல்லையா? எப்படி பெட்டர் ஆயிட்டு? அவேர்னஸ் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் இல்லைன்னா 2 வாட்டி பார்த்தீங்கன்னா. ஃபேண்டாஸ்டிக், வெரி குட். அவேர்னஸ் இல்லைன்னா 2 வாட்டி பார்த்தீங்கன்னா. அவேர்னஸ் ஒரு டைம் பார்த்தேன். உங்களாலே மாற்றிக்க முடியாது இப்போ இல்லையா? மாற்றி முடியும். வெரி குட் சார், so blessed. Okay, நீங்க சொல்லுங்க. Anything else you want to say? Anything else you want to say sir? உள்ள போகணும்னு நினச்சேன். இதுக்குள்ள போக முடியல. டாய்லெட் தானா போடணும்னு நினச்சி இன்னும் இண்டிபெண்டா போக முடியல. ஓகே, இட்ஸ் ஓகே, இன்னும் டைம் இருக்கு நமக்கு. ஓகே, இட்ஸ் நாட் லைக் எண்ட் ஆல். நான் இங்கே போகல, அவள் இங்கேயும் இங்கே போகல. இட்ஸ் ஓகே. ஓகே, ஸோ நம்ம பட் ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியாது, ரைட்? எஸ். ஸோ டாய்லெட் இண்டிபெண்டா போகணும். எஸ், அதை வச்சுக்கோங்க. இட்ஸ் ஃபைன் தட் இது. பட் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு அதில் கவனத்தை செலுத்தணும். ஓகே, மற்ற என்னெல்லாம் இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா கையை காலு எல்லாம் தானா நகர இருக்கு. முன்னாடி அப்படி ஸ்டிஃப்னஸோட இருந்தது, நகரில் இல்லையா? எஸ் ஆர் நோ? இப்போ நகர இருக்கு இல்லையா? ஸோ மொபிலிட்டி வந்திருக்கு. நோட்டீஸ் பண்றீங்களா? தூக்கம் உங்களுக்கு இருக்கு, நோட்டீஸ் பண்றீங்களா? ஸோ இந்த தூக்கத்தினால என்ன நடக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படி இருக்கு எனர்ஜி த்ரூ த டே? எனர்ஜி அதிகமா இருக்கா? ஓகே, அந்த எனர்ஜி அதிகமா இருக்கிறதுனால அதை எப்படி யூஸ் பண்றீங்க? பெருமாள் சொல்றேன். பெருமாளுக்கு சொல்றீங்களோ? ஸ்லோகம் சொல்றால, அது சொல்றா. பெருமாள் சொல்றேன். நீங்க ஏதாவது சொல்லணுமா? எனிதிங் எல்ஸ்? ஸ்லோகம் சொல்றேன். வெரி குட். ஸோ முன்னாடி ஸ்லோகம் சொல்ல முடிஞ்சது இல்லையா? விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றச்சு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியாதா உங்களுக்கு? இல்ல. நீங்க சொல்லுங்க. விஷ்ணு சஹஸ்ரநாமம் கொஞ்சம் சில வேர்ட்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக ஒரு 4 லைன் சொல்லுவாள். அதுக்கப்புறம் வெயிட் ஆகிடுவா. அங்கங்கே மைட்பி சில நம்ம பாட்டெலாம் கூட சில லைன்ஸ் எல்லாம் நம்ம திரும்ப அதை ரிப்பீட் பண்ணுவோம் எப்போ கேட்கும்போதெல்லாம். அதே மாதிரி பட் முன்னாடி இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியாதா? சாண்டிங், ப்ரொனன்சியேஷன். சில நேற்று கூட ஏதோ ஒன்று பேசும்போது நல்லா பேசினான், கிளியராக பேசுகிறான். சில நேரத்தில் நல்லா கிளியராக பேசுகிறான்.
So from not talking at all to now, do you remember the 4 months back எப்படி இருந்தது? You recollect? 4 months பேக் அதாவது பேசுறது புரியல, ரொம்ப கம்மியாக பேசுவேன், பேசாமல் தான் ரொம்ப எதாவது கேட்டால் பதில் சொல்லுவாள். இப்போ not வந்து even talking. சில நேரத்தில் கிளியராக பேசுகிறா. Very good. அப்பப்போ கொஞ்சம் நல்ல ஒரு சென்டென்ஸ் Sir, அதெல்லாம் நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா? நானும் சாத்விகா ஒன்று சொல்லியிருந்தோமே, அது என்னது? இது இன்னும் கிளியராக பேசணும். என்னவோ வேர்ட் சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? திரும்ப சொல்லுங்கன்னு கூட சொன்னேன். அது என்னது? என்னமோ சொன்னோம் நான் சாத்விகா. ஞாபகம் இல்லை. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ நீங்க உங்களுக்கு பேச்சு இம்ப்ரூவ் ஆயிருக்கு, மூவ்மெண்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ரைட்? அப்புறம் எக்ஸ்பிரசிவ்னஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ரைட்? இதெல்லாம் உங்களுக்கு ஹாப்பியா இருக்கா? சேஞ்ச் ஆனது ஹாப்பியா இருக்கு. ஆனா இதுவும் வரணும். வெரி குட். அது ஒரு இதுவா வச்சுக்கலாமா? ஏமா? எஸ். ஓகே. ஸோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இன்னும் ஆகணும் இல்லையா? ஓகே, குட் சார். Okay, thank you, both of you. So, thank you, sir, for telling so nicely. Thank you. Okay. So now, இப்போ அவர் யூடியூப் யூஸ் பண்ணுறதே இல்லை, பெரிய விஷயம். இப்போ பாலிடிக்ஸ் ஓடிண்டே இருக்கும். பாலிடிக்ஸ் ஓடிண்டே இருக்கும். நைட்டு ஃபுல்லாக ஏதாவது போயின்னு இருக்கும். ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகணும்ல, மேரேஜ் போனால் அவர் பாட்டுக்கு யூடியூப் காதில் வச்சுன்னு எங்கேயாவது ஓரமாக உட்காந்துட்டுருவான். சொந்த சித்தப்பா பொண்ணு தான், அவள் மேரேஜ் இதுக்கு தான் ஃபங்க்ஷன் போனால் கூட யூடியூப் அந்த காதில் வச்சு உட்காந்து என்னமோ யாரோ வீட்டில் என்னமோ நடக்கிற மாதிரி ஏதோ கூட்டின்னு. ஆனால் இப்போ அப்படி பண்ணுறதில்ல, யூடியூப்லாம் கேட்குறதே இல்லை. ஒரு பெரிய விஷயம். வெரி நைஸ். இப்போ நீங்கள் சொல்லுங்கள். இப்படி வந்து பார்க்கலாம். கோல்டேஜ் ஹோட்டல் எங்கே இருக்கு? ரெக்கார்ட் பண்ணலாமா? இல்லை நான் யோசிக்கிறேன். ஏற்கனவே ரெக்கார்ட். Hello. I'm Revati, Art of Living teacher. I had few sessions of Meru. It was really excellent. My energy level ரொம்ப ஹையாக போயிருக்கு. And along with Kriya and Sahaj, Meru வந்து it works wonders. And my eyesight has improved. முன்ன செல்ஃபோன் பார்க்கும்போதோ இல்லை புக்ஸ் படிக்கும்போதெல்லாம் நான் ஸ்பெக்ஸ் போட்டுட்ருப்பேன். இப்போது விதவுட் ஸ்பெக்ஸ் ஐ எம் ஏபிள் டு ரீட். செல்ஃபோனும் விதவுட் ஸ்பெக்ஸ் ஆஸ் வெல் அஸ் புக்ஸ், நோட் புக்ஸ் எல்லாமே விதவுட் ஸ்பெக்ஸ் ஐ எம் ரீடிங். So, and sleep has also improved. My husband is not feeling well. So he has Parkinson's. So every 1.5 hours அது மாதிரி எழுப்புவார். எத்தனை தடவை எழுப்பினாலும் வித் பேஷன்ஸ் நான் அவரை அட்டென்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து ஐம் ஏபிள் டு ஸ்லீப் ஆல்சோ. உடனே நல்லா தூங்கிடுறேன். ஸோ மேரு ஒர்க்ஸ் வண்டர்ஸ். அண்ட் இப்போ மேரு ப்ராக்டிஷனர் கோர்ஸ் நானும் பண்ண போகிறேன். ஸோ ஐ கேன் ட்ரீட் மைசெல்ஃப். எனக்கும் ஹீலிங் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் எல்லாருக்கும் நான் பண்ணவும் இல்லை. ஸோ மேரு ப்ராக்டிஷனர் கோர்ஸ் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சுனேன் எல்லாரும் பண்ணினா நல்லது. நிறைய டீச்சர்ஸ் எஸ்பெஷலி பண்ணால் இட்ஸ் ரியலி குட். பிகாஸ் வி கேன் அதில் இருக்க வாழ்க்கையே நம்ம மேரு கொடுக்கலாம். Or those who are not feeling well, we can give them, outsiders. There are so many people who are not feeling well, so we can give them Meru, so it works wonders. So எனக்கு தெரிஞ்சு Meru practitioner course வந்து ஜாயின் பண்ணுங்க. Thank you. Just 1 second. Because of attending Meru, my husband has also improved. அதே மாதிரி even my sleep has improved. நான் மேரு அட்டென்ட் பண்ணதுனால how many ever times he wakes me up, I'm able to sleep again.
ஸோ வித் பேஷன்ஸ், நிறைய பேஷன்ஸ் இருக்கு எனக்கு. Before what was she பிஃபோர் பிஃபோர் வென் ஹீ வாஸ் வேக்கிங் மீ அப், அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் தூக்கம் 1 hour வராது, டிஸ்டர்ப் ஆகிடும். அதுக்கப்புறம் ஸோ மார்னிங் 2 o'clock 3 o'clock என்ன பண்ணுவேன், எழுந்து க்ரியா பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அண்ட் ஆஃப்டர் கெட்டிங் அப் ஆஃப்டர் 8 o'clock அப்புறம் ஐ வில் நாட் ஹேவ் டைம். எனக்கு டைமே இருக்காது. ஃபுல்லாக ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க், லுக்கிங் ஆஃப்டர் ஹிம், மை டாட்டர், மதர், சேம் ஃபேமிலி ஒர்க் இருக்கும். இப்போ வந்து நைட் எத்தனை தடவை அவர் எழுப்பினாலும் ஐ எம் ஏபிள் டு ஸ்லீப். ஸோ பிஃபோர் இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ டு ஸ்லீப் அகெயின்.